வணக்கம். தமிழ் புட்கானல்ல இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சமையல் தான் பார்க்க போறோம். லஞ்சுக்கு எப்பவுமே சாம்பார், காரக்குழம்பு, அப்படி இல்லைன்னா வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவோம். இது கொஞ்சம் வித்தியாசமா கடலைப்பருப்போட உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு டிஃபரெண்டான குருமா பண்ணியிருக்கோம். இதுக்கு சைட் டிஷ்ஷா மைல்டா அவரைக்காய் பொரியல், தேங்காய் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். கூடவே மாம்பழமும் சர்வ் பண்ணியிருக்கேன். இது சிம்பிளான நல்ல ஒரு லஞ்ச் மெனு. வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த குருமாக்கு கடலைப்பருப்பையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சுக்கலாம். 3 மணி நேரமா ஊற வச்ச 150 கிராம் கடலைப்பருப்பு, கட் பண்ண ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, 1/4 டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூள், முக்கால் கப் தண்ணி சேர்த்து கலந்து விட்டாச்சு. 3 மணி நேரம் கடலைப்பருப்பை ஊற வச்சதுனாலையும் நம்ம உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்திருக்கிறதுனாலையும் ஹை பிளேம்ல ஒரே ஒரு விசிலேயே வெந்துரும். இந்த மிக்ஸி ஜார்ல 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, தண்ணி சேர்த்து இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம். ஹை பிளேம்ல ஒரு விசில் வந்துருச்சு. கடலைப்பருப்பு உருளைக்கிழங்கு ரெண்டுமே நல்லா கரெக்டா சாஃப்டா வெந்திருக்கு. இதை இறக்கி வச்சுட்டு நம்ம குருமாவை ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, கூடவே கொஞ்சமா கல்பாசி சேர்த்துக்கங்க. கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்தது இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. அடுத்து இதுல 5-6 புதினா இலைகள் சேர்த்துக்கங்க. அதையும் லைட்டா ஒரு வதக்கிட்டு 3 சின்ன சைஸ் தக்காளிய கட் பண்ணி சேர்க்கிறேன். தக்காளியை கொஞ்ச நேரம் வதக்கிட்டு இதுல 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மசாலா தூளோட பச்சை வாசனை போக 2 நிமிஷம் போல வதக்கிக்கலாம். அடுத்து இதுல நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட், மிக்ஸி ஜார கழுவி 1/2 கப் தண்ணி, இன்னொரு 1/2 கப் தண்ணி உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்ப இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். 3 நிமிஷமா கொதிச்சு தேங்காய் கலவையோட பச்சை வாசனை போய் நம்மளுடைய குருமாவும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுல கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கடலைப்பருப்பு உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. அவரைக்காய் பொரியல் பண்றதுக்கு இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுந்து, அடுத்து கறிவேப்பிலை, 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகாவை கீரி சேர்க்கிறேன். லைட்டா ஒரு வதக்கிட்டு 1/4 கிலோ அவரைக்காய சைட்ல உள்ள நார்லாம் எடுத்துட்டு இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சிருக்கேன்.
அவரைக்காயை சேர்த்துட்டு 2 நிமிஷம் போல ஹை ஃபிளேம்ல வச்சு இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். இப்ப வதக்கியாச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல 1/4 கப் தண்ணி மூடி போட்டு ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்ல வச்சிருங்க. அவரைக்காய் கரெக்டா வெந்து வரட்டும். இடையில ஓபன் பண்ணி பார்த்து கலந்து விட்டுக்கங்க. இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. அவரைக்காய் வெந்துருச்சு, நல்லா கரெக்டா வெந்திருக்கு. இதுல வறுத்து பவுடர் பண்ண சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், வறுத்து பவுடர் பண்ண மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன். கடைசியில இந்த மாதிரி மிளகுத்தூளும் சீரகத்தூளும் சேர்த்து பாருங்க, பொரியல் ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஈஸியா பண்ணக்கூடிய சுவையான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சிம்பிளான நல்ல ஒரு லஞ்ச் மெனுன்னு சொல்லலாம். நீங்களும் டிஃபரன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த லஞ்ச் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.